ஜந்தர் மந்தர் போராட்ட களத்தில் போலீசாரே அஞ்சி நடுங்கும் அளவுக்கு மாணவர்களுக்கு பாதுகாப்பாக நின்ற நிகாங் சீக்கியர்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நீட் தேர்வு முறைகேடுக்கு எதிராக ஜந்தர் மந்தர் போராட்ட களத்தில் ஒன்று திரண்ட மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மீது போலீசாரும் துணை ராணுவ படையினரும் தடியடி நடத்தியபோது யாருமே எதிர்பாராத வகையில் ஒரு படை களத்தில் குதித்தது. நீல நிற உடை தரித்து கையில் வாள் ஏந்திய ஒரு கூட்டம் மாணவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக நின்ற அந்த காட்சிகள் பலரது கவனத்தையும் ஈர்த்திருந்தது. போலீசாரையே அஞ்சி நடுங்க வைத்த இவர்கள் வேறு யாருமல்ல, பஞ்சாபை பூர்வீகமாக கொண்ட நிகாங் சீக்கியர்கள்தான். கையில் வாளோடும் ஈட்டிகளோடும் தலையில் பெரிய தலைப்பாகையோடும் போராட்ட களத்திற்குள் நுழைந்த இந்த படை மாணவர்கள் மீது இப்போது கை வையுங்கள் என கெத்து காட்டியபோது ஒரு கணம் அங்கிருந்த போலீசாரும் பின்வாங்கத்தான் செய்தனர். இந்த நிகாங் சீக்கியர்களை போராட்ட களத்தில் பார்ப்பது ஒன்றும் நமக்கு புதிதல்ல. அன்று விவசாயிகள் போராடிய போது குளிரிலும் மழையிலும் அவர்களுக்கு துணையாக எல்லையில் வாளேந்தி நின்ற இதே படைதான் இன்று ஜந்தர் மந்தரில் மாணவர்களுக்காக வாளேந்தியது. நிகாங் சீக்கியர்கள் மாணவர்களின் போராட்ட களத்திற்கு ஏன் வர வேண்டும்? இவர்கள் மட்டும் ஆயுதங்களுடன் நடமாட அரசு ஏன் அனுமதிக்க வேண்டும் என்றால் அவர்களின் வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும். 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சீக்கியர்களின் 10வது குருவான குரு கோவிந்த் சிங் கல்சா என்றழைக்கப்படும் சிறப்பு படைப்பிரிவை உருவாக்கிய போது முகலாயர்களின் அநீதிகளுக்கு எதிராகவும் ஒடுக்கப்பட்ட மக்களை காக்கவும் கிர்பான் எனும் குரு வாளை சீக்கியர்களின் வாழ்வோடு பிரிக்க முடியாத அங்கமாக மாற்றினார். அன்று முதல் எப்போதுமே கையில் குருவாள், ஈட்டி, கத்திகளை வைத்திருக்கும் நிகாங் சீக்கியர்கள் 300 ஆண்டுகள் கழித்தும் தினமும் போர் பயிற்சி எடுத்து பாரம்பரியத்தை கடைபிடித்து வருகின்றனர். ஆயுதங்களை தங்களின் மத அடையாளங்களாக கருதுவதால் அதனை எப்போதுமே தங்களுடன் வைத்திருக்க அரசும் அனுமதித்திருக்கிறது. அநீதிக்கு எதிராகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவும் இந்த நிகாங் சீக்கியர்கள் வாளேந்தி நின்றுள்ளனர் என்பதற்கு கடந்த கால வரலாறே சாட்சி. வேளாண் மசோதாவுக்கு எதிராக நடந்த விவசாயிகள் போராட்டமாகட்டும், இப்போதும் நடைபெற்ற மாணவர்களின் உரிமைகளுக்கான போராட்டமாகட்டும், எங்கள் வாழ் வன்முறைக்கானது அல்ல, நீதிக்காக என்பதை காட்டியிருக்கிறார்கள் இந்த நிகாங் சீக்கியர்கள்.